வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்க வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும், பணமும் மிச்சமாகும், அதே சமயத்தில் தண்ணியும் சேவ் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஒரு 6 நாள் நம்ம செய்ய வேண்டிய வேலை. கடைசி நாள் நம்ம மில்லுக்கு போக வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 12 கிலோ எடுத்திருக்கோம். 12 கிலோ அப்படின்றது 4லேருந்து 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்கள் ஃபேமிலியில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணெயை நல்லா ஒரு 3 கரண்டி ஆயிடுச்சு எனக்கு இந்த 12 கிலோவுக்கு. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. எல்லா உளுந்துலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பலன்னு கோட் ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா 2 நாள் நல்ல வெயிலில் இந்த உளுந்தை காய வச்சு எடுக்கணும். முதல் 2 நாள் நல்ல வெயிலில் எண்ணெய் தடவி இருக்கிற உளுந்தை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். என்னடா வெயிலே இல்லைன்னு நினைக்காதீங்க, இது காலையில் 8 மணிக்கே எடுத்தது. 2 நாள் நல்லா கம்ப்ளீட்டாக காய வச்சுக்கோங்க. இப்போ தான் உளுந்தோட சீசன். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா உளுந்து 60லேருந்து 65 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த சீசனில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் இந்த டைமில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். செகண்ட் டே நல்லா காய வச்சு எடுத்து அந்த நைட் சும்மா விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி இயந்திரத்தில் போட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட நொறுங்காமல் இருக்கும். உடனே பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நொறுங்கிடும். எங்கள் அக்கா பையனுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ண கொடுக்கலாம். இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. எல்லார் வீட்லேயும் இயந்திரம் இருக்கும், எப்படியும் அம்மா பாட்டியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் குட்டீஸ்க்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செய்ய கொடுங்க. ஸோ அவனே வாலண்டியராக நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருந்தான். ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஏந்தத்தில் உடைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நீட்டு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன் சலிக்கிறோம் அப்படின்னா முழு உளுந்தெல்லாம் ஏந்திரத்தில் தங்கிடும், நிறைய முழு உளுந்து கலந்துருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே சலித்து எடுத்து மறுபடியும் ஏந்திரத்தில் போட்டு நல்லா உடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதை ஒரு முறத்தில் கொட்டி புடச்சி எடுக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா உமி தூசி எல்லாமே போயிடும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் 2 நாள் நல்லா காய வச்சு எடுக்கணும். நல்லா சுத்தம் பண்ணி புடச்சி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை 2 நாள் காய வைக்கணும். இது ஃபஸ்ட்டு டே. இதே மாதிரி இன்னொரு நாளும் நல்லா கம்ப்ளீட்டாக 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நாள் நல்லா காய வச்சதுக்கப்புறமா 6வது நாள் காலையில் நம்ம மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தீட்டிட்டு வந்துடலாம். தீட்டுறது அப்படின்றது உளுந்து தோல் தனியாகவும் வெள்ளை உளுத்தம் பருப்பு தனியாகவும் நம்ம எடுக்கிறது தான். நீங்கள் 5வது நாள் காய வச்ச அன்னைக்கே தீட்டினீங்கன்னா நொறுங்கி சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் நொய் மாதிரி ஆகிடும். அதனால் அன்னைக்கு நைட்டு விட்டுருங்க. 6வது நாள் காலையில் இந்த மாதிரி மில்லில் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு முறத்தில் போட்டு நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க. எதுக்கு புடைக்கணும் அப்படின்னா இந்த 12 கிலோ உளுந்துலேருந்து அரை கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் நொய் வந்திருக்கும். அந்த நொய்யை நம்ம தனியாக பிரித்து எடுத்தோம்னா தான் நம்ம இட்லிக்கெலாம் ஊற வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா புடச்சி சுத்தமான வெள்ளை உளுத்தம்பருப்பு. இது இருக்கிற நொய். இந்த நொய்யை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சட்னி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுத்தமான வெள்ளை உளுத்தம்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ராசஸ்க்கு குறைஞ்சது 6லேருந்து 7 நாள் டைம் எடுக்கும். பட் 7 நாளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வருஷத்துக்கு உளுந்து பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி சீசன் டைமில் நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். இதனால் நம்ம நிறைய டைம், அதே சமயம் பணம், தண்ணி எல்லாத்தையுமே மிச்சம் பண்ண முடியும்.
நமக்கு மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி வீடு குடி போகிறாங்க, இல்லை ஒரு கல்யாணம் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.